ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். புஷ்பா 2 த ரூல் ட்ரெய்லர் வந்திருக்கு. தமிழில் இன்னும் வரல, தெலுங்கு ஹிந்தியில் தான் வந்திருக்கு. இப்போ தான் பெரிய ஈவெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லைவாக ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அது அப்படியே ரியாக்ஷன். ஏன்னா புஷ்பா 1 பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. 2 த ரூல் மீடியம் டிஎஸ்பி மியூசிக். சுகுமார் ஸ்வாக், அதே ஸ்வாக் தான். ஐகான் ஸ்டார் பாட்டு ரூல். ஸ்வாக் தாங்க, மியூசிக் ஸ்வாக் தான். ஸ்ரீவள்ளி பேக். பகத் அதே முட்டத்தறியோட ஆரம். ஸ்டன்ஸ்லாம் ஸ்ரீலீலாவோட டான்ஸ். இந்த சீன் தான் பயங்கரமாக. கம்சூர் ஆயிரம் நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. வைல்ட் ஃபயர் December 5. ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஒரு 2 minutes 48 seconds சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஐகானிக் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வர ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்வாகில் இன்னும் வேறு மாதிரி வந்திருக்காரு. அந்த ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ், முக்கியமாக ஸ்டென்ட்லாம் சொல்லணும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புஷ்பா 1 இதில் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப லார்ஜாக இருக்குன்னு தோணுது. நிறைய கன் சூட்ஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஃபகத் ஃபாசிலுக்கு புஷ்பா 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோல் தான் இருக்கும். இதில் ஒரு மெயின் ரோலாக இருப்பார், நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். அவர் ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டில் போட்டு அவர் இன்ட்ரோ கொடுக்கறதா இருக்கட்டும், ட்ரெய்லரில் இன்ட்ரோ கொடுக்கறதா இருக்கட்டும், மொத்த ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ராஷ்மிகா மந்தனா, ஸ்ரீவள்ளி அவங்களோட போர்ஷன் காமிக்கிறாங்க. அதுக்காக சமந்தா அதில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்ரீலீலா பண்ணுறாங்க. அந்த சாங் போர்ஷன்ஸ் பார்க்க முடியுது. ஓவராலாக ஒரு கமர்ஷியல் சினிமா, நல்லா போட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி புஷ்பா பயங்கரமாக நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இது பண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ புஷ்பா 2 த ரூல் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெய்லர் மூலயமா. பார்க்கும்போதும் தெரியுது. ஸ்டன்ஸாக இருக்கட்டும், கோரியோகிராஃபி, ஸ்டன்ஸ்லாம் மெயினாக படமாகவே பார்க்கும்போது பிக்கஸ்ட் ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இந்த இயற்கான சினிமாவாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால் இதான் எங்களுக்கு தோணுச்சு பார்க்கும்போது. உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.